வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆங்கில வழி கல்வி மோகம் பெண் தற்கொலை அப்படின்னு செய்தி இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூர் அப்படிங்கிற பகுதி அருகே கணவன் மனைவிக்கு இடையே தகராறு. குழந்தைய எந்த வழிக்கல்வியில் சேர்க்கணும் அப்படின்னு மனைவி ஆங்கில வழிக்கல்வியில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. கணவர் தமிழ் வழி கல்வியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருக்கும் 3 வார காலத்துக்கு மேலாக வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த நிலையில் அவங்க பூச்சி மருந்து குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இந்த பெண் இறந்து போயிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி? இது குழந்தைகளின் மீதான பெற்றோர்களினுடைய உரிமை பிரச்சனையா அல்லது மொழி பிரச்சனையா என்பது இது ஒரு விதிவிலக்கான சம்பவம். இதற்காக இப்படி தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சில தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 1200க்கு 1045 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கொடுமைகள். ஆனால் இவையெல்லாம் விதிவிலக்கு தான், இன்னமும் கூடுதல் இல்லை. ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டியது அந்த ஒரு பெண்ணினுடைய தற்கொலை பற்றிய செய்தி இல்லாமல் இந்த ஆங்கில வழி கல்வி என்பதற்கு எந்த அளவுக்கு இங்கே அழுத்தம் இருக்கிறது, எந்த மாதிரியான கல்வி சரியானது என்று கல்வி பற்றிய சிந்தனையாக இதை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் 2-3 கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, ஆங்கிலம் படிப்பது வேறு, ஆங்கில வழியில் படிப்பது வேறு. நாம் ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. மிக மிக சிறுபான்மையினர் மட்டும்தான் ஒரு மொழி கொள்கை என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதாவது மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையே உயர்ந்த கொள்கை என்று ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நானும் கூட மேடைகளில் அதனை பேசியிருக்கிறேன். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாக இல்லை என்பதை இப்போது நான் உணர்கிறேன். என்னுடைய பழைய நிலை மாறியிருக்கிறது என்பதை வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆங்கிலத்தை முற்றுமாக புறக்கணிக்கிற நிலைக்கு நாம் வந்துவிடவில்லை. ஆங்கிலம் தேவைப்படுகிறது. ஆங்கிலம் உயர்ந்த மொழியா வளமான மொழியா என்கிற விவாதத்துக்கெல்லாம் நான் போகவில்லை. உலகம் முழுவதும் ஆங்கிலம் இருக்கிறது, ஆங்கிலம் உலக மொழி என்பதும் உண்மை இல்லை. ஆனால் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு எந்த நாட்டிலும் ஓரளவுக்கு சமாளித்து விட முடிகிறது என்பதை நடைமுறையில் நானே பார்த்திருக்கிறேன். எனவே ஆங்கிலம் தேவையாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, கொள்கைன்னு வருகிற போது அது அரசு சார்ந்ததாக, இருமொழி கொள்கை. ஆமா, இருமொழி கொள்கை என்பதை நீங்க தான் சொல்றீங்க. ஆங்கிலம் படிக்கலாம், ஆங்கில வழி கல்வியில படிக்கிறதுங்கிறது வேற. இல்ல, அதை பற்றிய விவாதம் எப்படி வருகிறதுனா, நான் இப்ப இருமொழி கொள்கை என்பதை முழுமையாக ஏற்கிறேன். தாய்மொழி ஆங்கிலம் இரண்டும் வேண்டும். தாய்மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும். தாய்மொழி ஏதோ விருப்ப பாடம் அல்ல. தாய்மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும். ஆங்கிலமும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் ஆங்கில வழி கல்வி என்பதில் என்ன சிக்கல் வருகிறது என்றால், நாம் தொடக்க நிலையில் தமிழ் வழி கல்வியை கொண்டு வருகிறோம். மேலே போகிற போது கல்லூரியில் அதற்கான முயற்சிகள் நடந்தன, ஆனால் வெற்றி பெறவில்லை. பொறியியல் கல்லூரியில் கலைஞர் ஆட்சியில் தமிழ் குடிமகன் அமைச்சராக இருந்தபோது பொறியியல் கல்லூரியில் தமிழ் வழி கல்வி வந்தது, ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. எனவே நீங்கள் தமிழ் வழி கல்வி வர வேண்டுமென்றால் கீழே இருந்து மேலே அல்ல, மேலே இருந்து கீழே வர வேண்டும்னு நான் சொல்கிறேன். மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி எல்லாவற்றிலும் தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்துவிட்டு தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொன்னால், தொடக்க நிலையில் நீங்கள் தமிழ் வழி கல்வி படிக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, மக்களாகவே இயல்பாக போவார்கள். ஆனால் நாட்டின் நடப்பு என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பதை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற நிலையில் நாம் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆங்கில வழி கல்வியை உயர்நிலை கல்விகளில் மாற்றாமல் தொடக்க கல்விகளில் மட்டும் மாற்றுவதால் அந்த பிள்ளைகள் மேலே வருகிற போது சிரமப்படுகிறார்கள் என்பதும் நடைமுறை உண்மையாக இருக்கிறது. இருமொழி கொள்கையே சரியானது. எந்த வழிக்கல்வி உகந்ததென்றால் தாய்மொழி வழிக்கல்விதான் உகந்தது. அதுதான் அறிவை வளர்க்கும், விஞ்ஞான சிந்தனைகளை கூட்டும். ஆனால் நடைமுறையையும் நாம் முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியாது என்று கருதுகிறேன். பத்ரி, இதில் பெரிய மாற்று கருத்து எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் இதில் சந்தை, மக்களுடைய போக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இந்த தாய் தன்னுடைய குழந்தை ஆங்கில வழி கல்வியில் சேர வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக தன்னுடைய உயிரையே போக்கிக் கொள்ளும் அளவுக்கு போனார்.
அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து கொள்கையிலலாம் இல்லை. அவர்களை ஏதோ உந்தி இருக்கு. இது வந்து அப்படி பார்க்கும்பொழுது இது விதிவிலக்கு இல்லை. இன்றைக்கு பெரும்பாலான தாய்மார்கள் வந்து தங்களுடைய குழந்தை ஆங்கில வழி கல்வியில் படிக்க வேண்டும் என்று ஏதோ காரணத்துக்காக நினைக்கிறார்கள். சட்டம் போட்டு இதை நீங்கள் மாற்ற முடியாது. அவர்களை நினைக்க வைப்பது எது, அந்த அந்த யதார்த்த கள நிலவரம் என்ன, அப்படி ஆங்கில வழி கல்வியில் சேர்த்துட்டா இவர்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் கிடைத்துவிடும் என்று இவர்கள் நம்புகிறார்களா, ஏன் அப்படி நம்புகிறார்கள்ங்கிற மாதிரி கேள்விக்குள்ளே நம்ம போயாகணும். அப்பதான் சந்தை வருது, இல்லை சந்தை மட்டும் வருதா, சமூக மதிப்பீடு வருதா? அது எல்லாம் அந்த சந்தை நான் சொல்கிறது வந்து மதிப்பீடுகளும் சந்தையோடைய ஒரு காரணியாக மாறிடுது. நம்ம எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறத நிர்ணயிப்பதில் அந்த பொருளை உற்பத்தி செய்பவர் மட்டும் இல்லை, அதன் மீது பல்வேறு மதிப்பீடுகளை ஏற்றி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சந்தை போக்கை வந்து ஒரு விதத்தில் நிர்ணயிக்கிறாங்க. ஆங்கில வழி கல்வி படித்தால் அது வந்து உயர்வானது, அதற்கு உள்ளார்ந்த மதிப்பு என்னங்கிறத பற்றியெல்லாம் விட்டுட்டு அது உயர்வானதுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லையா, அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு ஒன்று அவர்கள் சுற்றி பார்க்குறாங்க. அதில் யாரோ ஒருவர் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைவதை அவர்களால் பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கும் அது தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு இணையாக தமிழ் வழி கல்வியிலேயே படித்தால் பெரிய அளவுக்கு ஒன்றும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. அங்கேயும் நம்ம சில உதாரணங்களை காண்பிக்கிறோம். இப்போ பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர் வந்து தமிழ் வழி கல்வியிலேயே படித்து இன்றைக்கு வந்து ISROவில் ஒரு மிகப்பெரிய உயரிய இடத்துல இருக்கார், நிலாவுக்கு கோல் அனுப்புறதுலாம் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் அது மேலே ஒரு நம்பிக்கை பொதுவான பாமர மக்களுக்கு இல்லை. அப்போ ரெண்டும் கட்சிகள் சொல்கிறது இந்த மாதிரி ஜெயிச்சவங்க சொல்கிறது வேறா இருக்கு, மக்களுடைய மனப்பான்மை வேறா இருக்கு. ஆமாம், ஏன்னா அந்த மக்களுடைய மனப்பான்மைங்கிறது கொஞ்சமாக மாறி இங்கே வந்திருக்கு. திடீர்னு ஒருவரை காண்பித்த உடனே மாறாது. அவர்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த சக்சஸ் எது வெற்றி அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியதை அவர்களுடைய வட்டத்திலேயே அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலகி பார்த்தோம்னா ஒரு சூழல் ஆங்கில சூழலாக இல்லாத இடத்தில் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூழல் என்பது ஒரு சில குடும்பங்களை தவிர ஆங்கில சூழல் கிடையாது. நம்ம வீட்டில் பேசுவது ஆங்கில மொழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வரக்கூடிய தாயும் தந்தையும் ஆங்கிலத்தில் பேச முடியாத ஒரு இடத்துல ஆங்கில வழி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களோட நிலை படுமோசம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து அவ்வளவு தெளிவான உதாரணங்கள் இருக்குது நம்மை சுற்றி. இதை வந்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மறுத்து தங்களுடைய குழந்தைகளை ஆங்கில வழி கல்விக்குள்ள அனுப்பும் பொழுது அந்த குழந்தைகள் படக்கூடிய துயரம்ங்கிறது வந்து மிகப்பெரிது. இல்லை, நம்மளால முடியல, நம்ம படிக்க முடியல, குறைந்தபட்சம் நீங்க சொல்ற மாதிரி சந்தை இப்படிதான் இருக்கு, அதுதான் யதார்த்தம்னு நீங்க குழந்தைங்களை சேர்க்கிறதா தானே அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, அதாவது சந்தை எது யதார்த்தம்ங்கிறதெல்லாம் வந்து மேலோட்டமாகத்தான் இந்த மக்கள் புரிந்து கொண்டு இதை செய்கிறாங்க. நம்மளால முடியல, நம்முடைய குழந்தை ஆங்கிலம் பேச வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்கிறது நான் குறையாக சொல்லலை, அதைத்தான் சுபவியும் சொன்னார். ஆனால் ஆங்கிலம் பேசுவதற்கு ஆங்கில வழிக்கல்வி பயில வேண்டும்ங்கிற ஒரு ஜம்ப் எடுக்கிறாங்க இல்லையா, இங்கிருந்து இங்கே, அங்கே தான் பிரச்சனை வருது. மிக நன்றாக ஒருவர் ஆங்கிலம் பேச வேண்டும் அல்லது வேறு எந்த மொழியை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அதை எப்படி செய்வதுங்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இவர்களாகவே புரிந்து கொள்கிற ஒன்று இருக்கு இல்லையா. ஆங்கில வழி கல்வியில் சேர்த்து விட்டால் அவர் அருமையாக ஆங்கிலம் பேசி விடுவார்ங்கிற அந்த முடிவுக்கு இவங்க வர்றது இல்லையா, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது நடப்பதே இல்லை. மாறாக ஆங்கிலம் ஒழுங்காக பேசவும் முடியறதில்லை, அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களை புரிந்து கொள்வதிலும் பிரச்சனை வருது ஆங்கிலம் வழியாக கற்கும் பொழுது. இதை பற்றி ஏகப்பட்ட கல்வியாளர்கள் பேசிட்டாங்க. குடும்ப சூழலில் ஆங்கிலம் இல்லாத பொழுது ஆங்கில வழிக்கல்வி தான் தேவை என்று போகாதீர்கள், ஆங்கில மொழி கல்வி புரிந்து கொள்வது எப்படிங்கிறத தனியாக அதுக்கான என்னென்ன உதவி வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கக்கூடியது பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள்ட்டையும் இல்லை, பெற்றோர்கள்ட்டையும் இல்லை. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. இதில் நான் ஒன்று மட்டும் தெளிவாக்கிறேன். நான் விதிவிலக்கு என்று சொன்னது ஆங்கில வழி கல்வியை விரும்புகிற ஆண்களோ பெண்களோ விதிவிலக்குன்னு சொல்லலை, அதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறது. அதற்காக தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவுக்கு போகிறவர்கள் விதிவிலக்கு, அவ்வளவுதான். அது அதனால்
ஏன் நான் அது குறித்து விரிவாக பேசலைன்னா அந்த எண்ணத்தை வளர்க்கவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அது குறித்து பேசலை. இப்போது 2 செய்தி இருக்கிறது. இந்த ஆங்கில வழி கல்வி படிப்பது தான் உயர்வானது என்கிற ஒரு சமூக சிந்தனை மட்டுமல்ல, அதுதான் பயன்பாடுடையது என்கிற எண்ணம் இருக்கிறது. நடைமுறையில் சில பயன்பாடுகளை நாம் பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லப்பட்டது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால நாம் இந்தி படிக்கலை, ஆகையினால நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வேலைவாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்று சொல்லுவது உண்மைக்கு முற்றிலும் மாறானது. உண்மை என்ன என்றால், இந்தியை படித்து ஆங்கிலம் சரியாக படிக்காத வடநாட்டு பிள்ளைகள் தான் வேலைவாய்ப்பை இழந்து இன்றைக்கு பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் கூலி வேலைகளுக்காக அவர்கள்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் படித்த நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். எனவே ஆங்கில கல்வியினால் நாம் இழக்கவில்லை எதையும். அதை நான் அப்படித்தான் உறுதியாக நம்புகிறேன். ஆங்கிலம் தேவையாகத்தான் இருக்கிறது. ஒரே செய்தி தான், அதாவது தமிழ் வழி கல்வியில் படிக்கிற போது பாடங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மிக எளிதாக. தாய்மொழி தான், நீங்கள் எத்தனை மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் தாய்மொழியை போல மற்ற மொழிகள் நமக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்காது. இல்ல, அதுக்கு எல்லா நிலைகள்லயும் புத்தகங்கள் கிடைக்குதா? இல்ல, அந்த துறை சார்ந்த வளர்ச்சி இருக்கிற போது நமக்கு நடைமுறை குறைபாடுகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குதா? இல்ல 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 அந்த நடைமுறை குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த முயற்சிகளே தமிழ்நாட்டில் நடக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. 1956லேயே, அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போதே தமிழ் வழியில் பாடங்கள், அறிவியல் பாடங்கள் எல்லாம் வந்தன. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ அறிவியல் சார்ந்த தமிழ் இதழ்கள், கலைக்கதிர் மாதிரி மிக அருமையான இதழ்கள் எல்லாம் கூட வந்தன. ஆனால் நடைமுறையில் என்ன ஆயிற்று? நீங்கள் மயில்சாமி அவர்களை மட்டுமல்ல, அப்துல் கலாமை கூட நாம் சொன்னோம், ஆனால் மக்கள் அதை கேட்கலை. இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், இப்போ எங்கள் தலைமுறையில் நானோ பத்ரியோ ஆங்கில வழியில் படிக்கவே இல்லை, படிச்சிருக்க முடியாது. அப்போல்லாம் ஒரு 6-7 வகுப்புகள் இருந்தால் ஒரே ஒரு பிரிவில் மட்டும் ஆங்கிலம் இருக்கும், மற்றதெல்லாம் தமிழாக இருக்கும். இப்போ என்னன்னா, ஒரு பிரிவு மட்டும் தமிழாக இருக்கிறது, மற்றதெல்லாம் ஆங்கிலமாக மாறி போய்விட்டது. அதுவும் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் மட்டும்தான். தனியார் பள்ளி என்று எடுத்தால் அதுல தமிழ் கிடையாது. அதுல இன்னொரு கொடுமையும் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், அதாவது மத்திய அரசு பள்ளிகளில் தமிழ் பாடமாக கூட இல்லை. நாம் ரொம்ப கடுமையாக முதலில் கண்டிக்க வேண்டியது அதுதான். நீ எந்த மத்திய அரசு வேணாலும் இருக்கலாம், நீ ஆந்திராவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தெலுங்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழும் சொல்லி கொடுத்தாகணும். இல்லைன்னா உன்னோட மத்திய அரசு பள்ளி இங்கே வேண்டாம்னு சொல்லுகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வேண்டும். நாம் ஆங்கிலம் வேண்டாம் என்பதை விட முதலில் தமிழ் தாய்மொழி வேண்டும்ங்கிறதுல முதல்ல உறுதியாக, ஒரு மொழி பாடமாக கூட தாய்மொழி பாடம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நிலை, தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் ஒருவன் PhD வரைக்கும் போகலாம்ங்கிறது ரொம்ப அவமானத்துக்கு உரிய நிலை. எனவே தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும். தமிழில் படிப்பது நல்லது என்கிற அந்த செய்தியை தாய்மொழியில் படிப்பது மக்களிடம் உணர்த்த வேண்டும். உயர்கல்விக்கு போகிற போது அந்த தாய்மொழி கல்வி பயன்பட வேண்டும். தாய்மொழியில படிக்கிறது பாடங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது, அவங்களால கிரகிச்சிக்க முடியும்னா எல்லா நிலைகள்லையும் அதற்கான பாடங்கள் இருக்கணும். அந்த துறை சார்ந்து வளர்ச்சி வருகிற போதும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சாதான் அவங்க அதை வந்து சஸ்டைனபிளா எடுத்துட்டு போய் அவங்க சந்தையோட போட்டி போடுறதோ இல்ல அவங்க தனி மனித வளர்ச்சியோ அது வந்து சாத்தியமாகும். அது இல்லாத போது, தொடக்க நிலையிலதே இல்லாத போது நம்ம எப்படி அதை வந்து... நானுமே இது இல்லாத போதுன்னு தான் ரொம்ப நாளா சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தொடர்பான சில செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 புத்தகங்களுக்கு மேலே தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் 60கள் 70கள் 80களில் பதிப்பிச்சது. அதோடைய பட்டியலை சமீபத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட இளநிலை கல்விக்கு தேவையான அனைத்து துறைகளுக்கும் அவர்கள் பாடநூல் நிறுவனத்தை பாடநூல்களை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால 80களுக்கு பிறகு அது மேற்கொண்டு அது இற்றைப்படுத்தப்படலை. அது ஒரு மாதிரி வந்து அந்த செயல்பாடுகள் தங்கி போயிடுச்சு. ஆனால் அதில் வந்து அறிவியல் துறைகள் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு. ஆனால் வரலாறு, அரசியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகள்லையும் உங்களுக்கு தேவையான அனைத்து பாட புத்தகங்களும் இருந்திருக்கு. இப்பையும் அதோடைய பிரதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நான் பள்ளிக்கூட மாணவனாக தான் இருந்தேன். ஆனால் கல்லூரி அளவில் தமிழில் இந்த அளவுக்கு பாட புத்தகங்கள் வந்து பரவி இருக்குங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இல்லை அதனால் நம்ம இதை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நிறுத்திட்டு முதல்ல அந்த புத்தகங்களை மறுபதிப்பு செய்வதும்
அதை மேலும் இன்றைக்கான அளவுக்கு அதை மேலே எடுத்துக்கிட்டு போவதும் ஒரு அரசு நினைத்தால் செய்யக்கூடிய ஒன்று, அரசு அதிகாரிகள் நினைத்தால் செய்யக்கூடிய ஒன்று. இப்போ அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். இது ஒரே ஆண்டுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது நடந்துருச்சுன்னா அதன் பிறகு யாரும் இந்த கேள்வி கேட்க முடியாது, புத்தகம் இல்ல நான் என்ன பண்றது அப்படிங்கிறது. இல்ல, பாடங்களை அவங்க படிச்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, சரி. ஆனா வளாக தேர்வுன்னு போகிற போது, நேர்முக தேர்வுன்னு போகிற போது அவங்களுக்கு எல்லா நிலைகள்லையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வளாக தேர்வு நடத்தப்படுமா, இல்ல நேர்முக தேர்வு? அது சொல்ல வரேன்னா, உண்மையாக பெரும்பாலான நிறுவனங்களுக்கு, சில இந்தியா முழுமைக்கும் பரவிருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களை தவிர்த்து பார்க்கும் பொழுது, அது கணினி அறிவியலாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் வேலை செய்பவர்களுக்கு அந்த ஊர் மொழி தெரிந்திருந்தால் போதும். அதான் அந்த நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ளுது. இப்போ சின்ன ஐடி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு புரோகிராமிங் செய்பவர் தான் தேவையே தவிர ஆங்கிலத்தில் பேசுபவர் அல்ல. ஆங்கிலத்தில் பேசும் சிலரும் அவர்களுக்கு தேவை. எங்க நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்பொழுது ஆங்கிலம் பேசுபவர் தேவை. ஆனால் நம்ம என்ன நினைச்சிடறோம், இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, அங்கே வேலை செய்பவர்கள் எல்லாரும் வந்து இந்தியா முழுமையிலிருந்து வந்து ஒரு இடத்துல பணியாற்றுபவர். அவர்கள்லாம் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து வரவர்களோட வந்து ஆங்கிலத்தில் தானே பேசியாக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் ஆங்கிலம் ரொம்ப தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். பேசும் அளவுக்கும் புரிந்து கொள்ளும் அளவுக்கும் ஆங்கிலம் இருந்தால் போதுமானது. போதுமானதுன்னு நான் சொல்லும் பொழுது அதோட அதுக்கு மேலே படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. குறைந்தபட்ச தேவை என்பது இன்னொருவரிடம் பேசுவதற்கானதுதான். சரி, அப்ப பாடங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தாய்மொழி கல்வி, அது சம்பந்தமான உரையாடல் வருகிற போது மட்டும் அதற்கான குறைந்தபட்ச ஆங்கில அறிவு இருந்தாலே வெற்றி பெற முடியுங்கிறதா நீங்க சொல்றது. அந்த உரையாடல் என்பது கூட இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பெரும்பாலும் வெளிநாட்டுக்காரனோட உரையாடலை, வெளிநாட்டுக்கு போகிற பிள்ளைகள் இயல்பாக அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் இன்னொரு செய்தியும் பார்க்கணும். இன்றைக்கி ஆங்கில வழி கல்வியில் படித்த நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பெரிய விற்பனர்களாக இருக்கிறார்கள்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆங்கிலத்தை நாம் தனியாக கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அந்த மொழியில் ஒரு தேர்ச்சி பெற முடியுமே தவிர, வெறும் இப்போ கணிப்பொறியில் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் பெரிய ஆங்கில கல்வியில் தேர்ச்சி அல்ல, அந்த துறை சார்ந்த கல்வியில் தேர்ந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தான் இருக்க முடியும். இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போது ஆங்கில வழி கல்வியில் தான் நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் கூட ஆங்கில மோகம் என்று அதை நான் கருதலை. தமிழை வெறுக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் படித்தால்தான் தங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்வு நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆங்கிலத்தின் மீது இருக்கிற பற்றுதல் அல்ல, பிள்ளைகளின் மீது இருக்கிற பற்றுதல். அந்த பற்றுதல் அவ்வளவு உண்மையல்ல. தமிழில் படித்தும் வர முடியும் என்பதை நாம் உணர்த்த வேண்டுமே தவிர, அதை உணர்த்துவதற்கு நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. பத்ரி சொன்னது போல இளநிலை கல்வி, அதாவது பிஏ பிஎஸ்சி வரைக்கும் ஏறத்தாழ புத்தகங்கள் அறிவியலில் கூட இருக்குது, ஹியூமனிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸில் முழுமையாகவே இருக்குது. ஆனால் முதுநிலையில் அறிவியலுக்கு இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா தமிழில் கண்டிப்பாக போதுமான புத்தகங்கள் இல்லை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அப்படி நூல்களை உருவாக்குகிற முயற்சிகள் நடந்து இன்றைக்கும் எனக்கு தெரியும் பல நூல்கள் உருவாகி அப்படியே இருக்கின்றன. அவைகளையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட வேண்டும். இருட்டை விரட்டுவதற்கு ஒரே ஒரு வழி ஒளியை ஏற்றுவது மட்டும்தான். இருட்டோடு சண்டை போடுவது அல்ல. இருட்டு மனித மனங்களிலும் இருக்கின்றன. ஆங்கிலம்தான் நம்மை காப்பாற்றும் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழில் கற்றுக்கொண்டால் பாடத்தை புரிந்து கொள்வது எளிது என்று சொல்லுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தோன்னா, இப்போ சீனா வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளை கடுமையாக மேற்கொள்கிறாங்க. நீங்கள் ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளில் வந்து தாய்மொழியிலேயே அனைத்து பாடங்களையும் படிக்கிறாங்க. அவங்களால முழுவதுமாக அந்த மொழியை மட்டுமே கற்றுக்கொண்டு அவங்களால வெற்றி பெற தான் முடிகிறது. ரெண்டு நிலையிலையும் வெற்றிகள் சாத்தியப்படுத்த தான் செய்கிறாங்க. சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ஆங்கிலம் என்னும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆங்கில வழி கல்வியை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. எல்லா பாடங்களுமே சீன மொழியில தான், எல்லா பாடங்களையும் இன்றும் அவர்கள் சீன மொழியில் தான் படிக்கிறார்கள். ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே கற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்பொழுதோ அல்லது அங்கிருந்து ஆட்கள் வரும்பொழுதோ அவர்களோடு உரையாடுவதற்கு ஆங்கிலம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதை உணர்ந்து தான் ஆங்கிலம் ஒரு மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. அது நம்ம நாட்டில் எப்பவுமே இருந்தது. அது வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கிட்ட விட்டுட்டு போன ஒரு வரம், சாபம் எல்லாம் சேர்ந்து ஒன்று. இங்கே நம்ம எப்பவுமே ஆங்கிலத்தை ஒரு பாடமாக எடுத்து படிச்சுட்டு தான் இருக்கோம். இங்கே சீனாவில் அதுவே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் கூட
ஆங்கிலத்திலேயே பிஹெச்டி தீசிஸ் எல்லாம் எழுதலாம் என்றெல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, நெதர்லாண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கவே முடியாது. அது சுபவி ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் இல்லையா. நாம ஆங்கிலம் புரிந்து கொள்ளணும், ஆங்கிலத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய கருத்துக்களை நம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்களிடம் நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னா அதற்கு ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருக்குங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்யணும்னா அந்த துறையை பற்றிய முழுமையான புரிதல் உங்களுக்கு வேணும். அந்த முழுமையான புரிதலை நீங்கள் ஏதோ ஒரு மொழி வாயிலாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய தாய்மொழியா ஆங்கிலமானா பெரும்பாலும் அது தாய்மொழியாகத்தான் இருக்கும். ஆங்கிலத்தின் மூலமாக அதையே செய்ய முடியாதானா கட்டாயமாக செய்யலாம். அதற்கான சூழல் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஆங்கில சூழலில் வசிக்கிறீர்களா? இது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஆங்கிலம் என்னும் மொழி உங்களுக்கு சரியாக பயிற்றுவிக்கப்படுகிறதா, அதை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்கிறீர்களாங்கிற அந்த கேள்வி நம்ம பக்கத்தில் இணையாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் ஆங்கில வழி கல்வியை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட ஆங்கில மொழி சரியாக சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அதற்கு காரணம் அதை ஒரு ஒப்பீட்டின் வழியாகத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய மொழியை தெரிந்தால்தான் ஒப்பீட்டு அளவுலனா தமிழோட ஒப்புப்படுத்தி தான் சொல்ல முடியும். நான் இப்பொழுது உங்களுக்கு வேற்றுமை உறுப்புகள்ங்கிறது தமிழ்ல உங்களுக்கு தெரிந்தால்தான் நான் கேசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை பத்தி நான் உங்களுக்கு சரியா சொல்லித்தர முடியும். இதுவே தெரியல, வேற்றுமை உறுப்புங்கிற வார்த்தையே நான் கேள்விப்பட்டது கிடையாது, பழக்கத்தில் என்னால் தமிழ் பேச முடியும், நீங்க சொல்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு 3ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு எனக்கு என்னன்னே தெரியாதுங்கிற ஒருத்தட்ட நான் எப்படி ஆங்கில இலக்கணத்தை ஆழமாக கற்றுத்தருவது? முடியாது. சரி, ஃபங்க்ஷனல் அப்ரோச்னு சொல்லக்கூடிய மாதிரி உங்களை பேச வைப்பது எப்படியாவது, கிராமரை விட்டுடுவோம், உங்களை ஆங்கிலத்தில் பேச வைக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன்னா அப்போ நீங்க ஆங்கில சூழல் இருக்கணும். நீங்க தினசரி ஆங்கில பத்திரிகை படிக்கணும், ஆங்கில செய்தி சேனல்களை பார்க்கணும், பிறரோடு எப்படியாவது ஆங்கிலத்தில் பேசி பேசி பழகணும். அதுவும் நடப்பதில்லை. இல்லை, இப்போ சுபவி சொல்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் கிடையாது, ஆங்கில வழி கல்வியில படிக்கிறவங்களும் தமிழை சரியா படிக்கிறது இல்ல, ஆங்கிலத்தையும் சரியா படிக்கிறதுனா என்ன மாதிரியான ஒரு சூழலை இது உருவாக்க போகுதுங்கிற அச்சம் இருக்கு. மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன செய்தி, ரொம்ப தொலைவு போக வேண்டாம், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரான்ஸில் அவர்கள் ஆங்கிலத்தை ரொம்ப ஆங்கிலம் ஒன்றுமே படிக்கிறது இல்லை, வெறுக்கிற அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு உலக அளவில் ஒரு மாற்றமும் வந்திருக்கிறது. சீனாவில் மட்டுமல்ல, டோக்கியோவிலேருந்து ஒரு நண்பரோட ஒரு வாரத்துக்கு முன்பு பேசும்போது சொன்னார், இங்கேயும் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு. எனவே இந்த ஆங்கிலம் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதை நாம் முழுமையாக மறுக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. அதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணுங்கிறது, ஆங்கில வழி கல்விக்கும் ஆங்கிலத்தை ஒரு பாடமா படிக்கிறதுக்குமான வேறுபாடை புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான். தாய்மொழி தான் அடித்தளம், அதன் மீது கட்டப்படுகிற கட்டிடங்கள் தான் பிற மொழிகள். நீங்கள் அடித்தளம் சரியாக இல்லாத ஒரு வீட்டில் எத்தனை மேலே இருக்கிற மாடிக்கு எவ்வளவு அழகான வண்ணப்பூச்சி பூசினாலும் அது நிலைக்காது. எவனுக்கு தாய்மொழியில் ஒரு தேர்ச்சி இருக்கிறதோ அவர்களால் தான் பிற மொழியையும் சரியாக அறிந்து கொள்ள முடியும். முற்றிலுமாக உண்மை, அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கிறேன். கேரளாவில் மதுபான பார்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. முதலமைச்சர் பினராயி விஜயன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. முந்தைய காங்கிரஸ் அரசு 5 நட்சத்திர ஹோட்டல்கள் தவிர மற்ற இடங்களில் இருக்கிற மதுபான பார்களை மூட உத்தரவிட்டது. அந்த திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக தற்போதைய அரசு கருதுகிறது. சுற்றுலா பாதிக்கப்படுகிறது, மதுபானம் அருந்துவது ஒன்றும் குறையவில்லை அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம்? இந்த மது தொடர்பான ஒரு ஒருமித்த கருத்துங்கிறது நிச்சயமாக எப்பொழுதும் வரப்போறதில்லை. அது தமிழமாக இருக்கட்டும், கேரளமாக இருக்கட்டும், வேறு எந்த மாநிலமாக வேணாலும் இருக்கட்டும். இது வெறும சட்டங்கள் போட்டு மட்டும் இதை ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொஹிபிஷன் மதுவிலக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறது தான் இது காண்பிக்குது. ஆனால் ஒன்று முக்கியம், வரைமுறை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரு அரசே மதுவை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அதை விரிவாக்கி அதன் காரணமாக ஒரு பெரும் மக்கள் திரளை மதுவில் மூழ்கி வைக்க செய்வதுங்கிறது தான் மோசமானது. மதுவை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஆனால் அதை கட்டுப்படுத்தி அது
மிக அளவோடு இருக்கும் மாதிரியாகவும், அது அதன் காரணமாக ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால், முக்கியமாக இந்த ஆல்கஹாலிசம் போன்ற பிரச்சனைகளும் அல்லது குடும்பம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவது போன்ற பிரச்சனைகளையும் எப்படியாவது கவுன்சிலிங் மூலமாகவோ இல்லை வேறு வழிகள் மூலமாகவோ தடுப்பதுங்கிறது தான் முக்கியமே தவிர, ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது இது போன்ற கொள்கை மாற்றங்கள் நடந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். மாறாக எல்லா கட்சிகளும் அந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு கருத்தொருமித்த ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். கொள்கைகள் வந்து அரசு கிட்ட தானே மாறுது, மது அருந்துபவர்கள்ட்ட மாறினதாக இல்லை. அதுல செய்திகள் அப்படிதான். அருந்துபவர்கள்ட்டையும் மாறாது, அதை கடுமையாக எதிர்ப்பவர்கள்ட்டையும் மாறாது. பட் அரசுகள் தான் வந்து இந்த மாதிரி மாறி மாறி செய்யறதுங்கிறத நிறுத்திட்டு அதை விற்பனை செய்கிறவர்கள்ட்டையும் மாறாது. அவங்களும் மாறாது. என்ன செய்தின்னா, இப்போ அண்மையில் தமிழகம் வந்திருந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசுகிற போது சொன்னார், அதைத்தான் அவருடைய பேச்சில் வலியுறுத்தியே சொன்னார். கலைஞரினுடைய வைர விழாவுக்கு வந்தபோது, நாங்கள் அந்த மதுவிலக்கை கொண்டு வந்ததற்கு பிறகு குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, அதனால தமிழகமும் அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் நான் கேள்விப்படுவது, பீகாரிலும் அது வெற்றிகரமாக இல்லை என்றுதான் சில புள்ளி விவரங்கள் உண்மையை சொல்லுகின்றன. இங்கே கேரளாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய காங்கிரஸ் ஆட்சியில் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் இருக்கலாம். இப்போ இவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா 4-3க்கு இறங்கி வந்திருக்காங்க. ஒன்றே ஒன்று தான், ஒன்று மது அருந்தலாம் என்றால் அது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமான உரிமையாக ஆக்கப்படக்கூடாது. இயல்பாக மது என்பது மருத்துவ தேவைகளை தவிர மற்றபடி முழுமையாக அது கூடாத ஒன்று என்பதில் ஒரு மாற்றம் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்ச்சியோ அந்த பார்வையோ வரல. மது மயக்கம் என்பது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய தேவை வேறுபடலாம். ஆனால் நான் மிகுந்த குளிர் தேசங்களில் கூட மது அருந்தாமல் இருக்கிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். மது அருந்தலைன்னா செத்து போயிடுவாங்கிறதெல்லாம் பொய். மது அருந்தினால் கவிதை வரும் என்பது அதைவிட பொய். அதனால் இந்த மாதிரி பொய்களெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றன. மது என்பது விலக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அதை நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே கேரளாவிலும் அந்த மதுவிலக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. தீர்வு என்ன என்று நான் கருதுகிறேன்னா, இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வராமல் சில மாநிலங்களில் மட்டும் கொண்டு வருகிற போது இந்த பின்னடைவுகள் வருவது என்பதுதான் நடைமுறை என்று இருக்கிறது. அப்படி கொண்டு வந்தாலும் அதை சாத்தியப்படுத்த முடியுமா? தேசிய அளவில் அந்த கொள்கையை அமல்படுத்தினாலும் சாத்தியப்படுத்த முடியுமா? இல்லை, அது முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்பொழுது ஒரு மாநில எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நாடு முழுவதும் இருக்கும். இன்றைக்கு வந்து மது என்பது பலருக்கு தேவையாக இருக்குது, சிலருக்கு அது வருமானமாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா விதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் அது கொல்லைப்புறத்தில் மதுவை காய்ச்ச முடியும். மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்ங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு தொழில் கிடையாது, அதை மிக எளிதாக செய்து விடலாம். அப்போ அது அந்த போதை தேவைப்படுபவர்கள் அதை எப்பாடுபட்டாவது அதை பெறுவதற்கான முயற்சிகளை இறங்குவாங்க. அது இல்லீகல் தொழிலாக இருக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அதற்கான ஒரு தனி அமைப்பை ஏற்பட்டு. இல்ல, அப்ப படிப்படியா மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாத கொள்கைகள். அது எதுவுமே சாத்தியப்படுத்த முடியாதது. ஆனால் அதை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருந்த ஒன்று மிகப்பெரிய அளவுக்கு நாம் சில மாநிலங்கள், முக்கியமாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டு சொன்னேன்னா, அது மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக்கப்பட்டது. ஏன்னால் அது வந்து ஒரு அரசுக்கான வருவாயாக அது மாறும் பொழுது அதற்கு மேலே ஒரு பெரிய ஒரு டார்கெட் எல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு அது போனது. இல்லை, இப்போ கேரளாவும் அந்த வருவாய் குறித்து தான் பேசுகிறாங்க. சுற்றுலா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க 2 வருவாய், ஒன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வருவாய், இன்னொன்று அரசுக்கான வருவாய். நீங்கள் பொருளாதாரத்துக்கான வருவாய் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு ஒரு ரோல் இருக்கணும், அது முக்கியமானதாக அது முன்னிறுத்தப்படக்கூடாது. ஆனால் அரசுக்கான வருவாயாக அது மாறும் பொழுது அரசு வந்து இன்னும் ஒரு 1000 கோடி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று உங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் இலக்கு விதிக்கப்பட்டு இன்னும் பல கடைகள் திறக்கப்பட்டு அனைத்து விதமான ஒரு நியாயமான சட்டங்கள் எல்லாம் மீறப்பட்டு கோவிலுக்கு அருகில், பள்ளிக்கூடத்துக்கு அருகில் எங்கு பார்த்தாலும் நிறுவப்பட்டு அதன் காரணமாக நடந்த கெடுதல்களை எல்லாம் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க மக்கள்கிட்ட எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு பல கிராமங்கள்லன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்றது வந்து தினந்தோறும் செய்திகள் வருகிறது, மது கடைகளை ஊருக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது. கடைகள் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட முடியாது, ஆனால்
எல்லா விதமான விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யுங்க, வரைமுறைப்படுத்த முடியும். வரைமுறைப்படுத்து. இடைவெளி கட்டுப்படுத்துதல் மட்டும்தான் அதில் சாத்தியம் தீர்வா இருக்க முடியும். சாத்தியமும் அதுதான். அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு புதிய பார்வை ஆசிரியரும் சசிகலாவுடைய கணவருமான நடராஜன் சொல்லியிருக்கிறாரு. இது தவறவிட்டால் காலம் நம்மை மன்னிக்காது அப்படின்னும் சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அவர் அறிக்கை விடும்போது 2 இப்போ 3ன்னு நினைக்கிறேன். அறிக்கை வெளியே வர்றதுக்குள்ள 2 அணி ஏறத்தாழ 3 அணிகள் ஆயிடுச்சு. எல்லாம் இணைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். விருப்பத்தை சொல்லுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் நடைமுறை என்னவாக இருக்கிறது? ஏன்னா பிரிந்திருக்கிற அணிகள் எதன் அடிப்படையில் பிரிந்திருக்கின்றன? அதாவது குறிப்பிட்ட கொள்கையில் வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்களா என்றால், இன்னமும் அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள்னா, எங்கள்கிட்ட அணிகளே இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். எனவே எதற்காக பிரிந்திருக்கிறோம் என்பதில் அவர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு உண்மை இருக்கிறது. அதாவது ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், இந்த ஆட்சி கலையாது என்று. அது அடிப்படை பணத்தையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்வது என்பதாக இருக்கிறது. இதுதான் நோக்கம் என்றால், 3 பேரும் இணைந்தால்தான் பணத்தையும் பதவியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றால் அவர்கள் இணைந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை 3 என்பது இன்னமும் பல பிரிவுகளாக பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதா என்று அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற வரையில் அது ஒற்றுமை அல்ல, அது அச்சம், ஒரு அடிமைத்தனம் ஒன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் அங்கே சுதந்திரம் வந்திருக்கிறது. எப்படியெல்லாம் அந்த கட்சியில் சுதந்திரம் வந்திருக்குன்னா, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கட்சி அலுவலகத்துக்கு போக முடியுமா முடியாதான்னு விவாதிக்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள் என்று எதிர்பார்ப்பது மிக கடினம். அந்த கட்சி ஏறத்தாழ முற்றிலுமாக பலவீனம் அடைந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். பத்ரி, ஜெயலலிதா எம்ஜிஆரை விட்டுடுவோன்னா, அவர் தான் கட்சி நிறுவனர். அவர் பின்னால் ஒரு பெரும் அணி திரண்டது புரிந்து கொள்ளக்கூடியது. ஜெயலலிதாவுக்கு ஆரம்பத்தில் முற்றிலுமான ஒரு அனைவரும் அவர் பின்னாடி அணித்திரல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் மட்டும்தான் மக்களிடம் செல்வாக்கு பெற முடியும் என்பதை புரிந்து கொண்ட உடனேயே அந்த செயலும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு இணையாக இன்று யாராலும் முடியாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கட்சியில் அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதன் காரணமாகவே ஒருவர் தலைமையின் கீழே அணி திரள மாட்டார்கள், முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு என்ன காரணத்தினால இப்போ ஃபஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக கட்சி பற்றி, முக்கியமாக வெளிநாடுகளில் அந்த டெமோக்ரஸி மிகவும் வளர்ந்த ஒரு இடத்துல ஜெயலலிதாவால் முடிஞ்சது இப்போ இருக்க ஆளுமையிலான முடியாது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னால் அது மக்களிடமிருந்து வருவது. ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்தில் ஆதரவு இல்லைங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தான் அவங்க வளர்ந்து வர்றாங்க படிப்படியாக. ஸோ அதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போகணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்லது தினகரனாக இருக்கட்டும், அல்லது சசிகலாவாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே மக்களிடம் போய் அணி திரட்டி இந்த கட்சியில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறது பொதுவாக மக்கள் அவர்களுடைய தொண்டர்கள், நான் தான் இந்த கட்சிக்கு தலைமைக்கு வர வேண்டும், என்னால் தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும். அது ஒரு பக்கம், கட்சியை வழிநடத்துறது என்ன பெரிய விஷயம், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய முடியும் என்று பேசுவதற்கு இந்த கட்சியில் ஒருவரும் தயாராக இல்லை. அவர்களுக்கு அதற்கான திறமை இல்லை. இப்போ இவங்க பேசுகிறவங்க எல்லாரும் இவர் கீழ் கட்சி திரளும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஓ பன்னீர்செல்வமாவது மக்களை போய் சந்திக்க போகிறேன்ட்டு கிளம்பினார், சில இடங்களில் போய் பேசினார். அதற்கு பிறகு நம்ம அதை பற்றி கேள்விப்படவே இல்லை. நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருப்பது போல தெரிந்தது. அவர் வெளியில் வரவே இல்லை. உண்மையில் அவர் செய்திருக்க வேண்டியது, எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து உண்மையில மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும், என்னை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வீர்களா, அதற்கு எங்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை ஏதோ ஒரு விதத்தில் ஜெயலலிதா செய்தார். அதன் காரணமாக அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இவங்க யாருக்கும் இந்த பணம் பதவியெல்லாம் விடுவோம், அது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. முதல்ல உங்களுடைய கோர் ஆடியன்ஸ், உங்களுடைய கோர் கான்ஸ்டிடுவன்சி மக்கள்கிட்ட போய் இவங்க யாருமே பேசலையே.
பயம் இவங்களுக்கு. இவங்க போனால் கல்லை விட்டு அடிக்கிறதுக்கு மக்கள் ஒருவேளை முற்படலாம். அப்போ அந்த கல்லடியை வாங்கிக்க உங்களுக்கு வந்து தைரியம் இல்லைன்னா நீங்கள் எந்த காலத்திலும் ஒரு கட்சியை உருவாக்க முடியாது. அதுதான் இன்றைய நிலை. இந்த அணிகள் 3ஆக இருக்கின்றன. ஆனால் 3 அணிகளுக்கும் ஒரே எஜமானர் தான். அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் 3 பேருக்கும் இடையிலே இருக்கிற போட்டியை யார் முதலில் போய் அங்கே விழுவதுன்னு எப்படியும் இந்த ஜூலை 17 வரைக்கும் இந்த நிலை தான் நீடிக்கும். 17க்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு என்ன செய்ய போகிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு இவர்களிடத்தில் இருக்குது. ஏறத்தாழ 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எத்தனை அணியாக பிரிந்து கிடந்தாலும் மண்டியிடுவதில் மூவருக்கும் இடையில் போட்டி இருக்கிறது. இல்ல பத்ரி சொல்ற மாதிரி நீங்க இப்ப முன்வைக்கக்கூடிய இந்த வாதம் இருக்கு இல்லையா, எஜமானர் வந்து டெல்லியில இருக்கிறார்னா அதே மாதிரியான அழுத்தங்கள் கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களுக்கும் இருந்திருக்கு. அதை மீறி தான் அவங்களும் ஒரு ஆளுமையாக உருவாகி இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் சந்திச்சு மக்களோட நெருங்கியும் ஆளுமையா உருவாகிட்டு எப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியும்னு கேட்கிறேன். இவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு தலைவர்களாக உருவாகிவிட மாட்டார்கள் இருக்குமானால் அப்படி போய் மண்டியிட வேண்டிய தேவை வராது. நீங்க ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் அல்லது மக்கள் ஆதரவளிப்பது அந்த கட்சியினுடைய கொள்கை சார்ந்ததாக இருக்கணும். ஆனால் நடைமுறையில் நம்ம உண்மையை சொல்லணும்னா கொள்கையை விட தலைமை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தலைமைக்கு பின்னால் தான் மக்கள் அணி திரள்கிறார்கள். இல்ல அது எல்லா கட்சியோடையும் போதும் அந்த வாதம் பொருந்ததானே செய்யும். பத்ரி சொன்னது உண்மை. இல்ல நீங்க சொல்ற வாதம் எல்லா பெரிய கட்சியிலிருந்தும் யாராவது வெளியில போகிற போதோ கட்சி உடைகிற போதோ அது எல்லாமே கொள்கையை சார்ந்ததா இருக்கிறது இல்லையே. தலைமையில வரக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். தலைமை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பத்ரி அவர்கள் சொன்னது உண்மை. அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு தியான நாடகம் ஒன்று நடந்தது. அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்துக்கு ஒரு செல்வாக்கு கூடியது உண்மை. அதுவும் இன்றைக்கு மங்கி விட்டது. இன்னைக்கு ஏறத்தாழ இந்த 3 அணிகளுக்குள்ள ஒரு பெரிய செல்வாக்குள்ள அணி, செல்வாக்கு இல்லாத அணி என்றெல்லாம் பிரிக்க முடியாத நிலை வந்து சேர்ந்திருக்கிறது. யார் ஒருவருக்கும் ஒரு தனித்த ஆளுமை இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. தனித்த ஆளுமையும் தலைமையும் இல்லாத ஒரு கட்சி நீங்கள் 3 பேரும் ஒன்றா சேரலாம். ஒரே ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டா சேர்ந்துடலாம். யாருடைய தலைமையில்னு ஒரு கேள்வி இருக்கு. யாருடைய தலைமையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? எடப்பாடியை பன்னீரும் தினகரன் ஏற்றுக்க போகிறாங்களா? தினகரனை பன்னீரும் எடப்பாடி? இந்த கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த கேள்வி இருப்பதால் நடராஜன் அவர்களினுடைய அறிக்கை வெறும் விருப்பமாக இந்த மாதிரி கேள்வியோ இல்லை இந்த மாதிரியான அசாதாரணமான சூழலோ தானே புதிய தலைமையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள். ஒருவர் வந்து தான் தன்னை தலைவர் என்று உணர வேண்டும். அதன் பிறகு போய் மக்களை அதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நான் பார்ப்பது வந்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை தலைவர் என்று நினைக்கக்கூடிய ஒருவருமே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. தன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் வெளியில் போய் நின்று நான் தான் உண்மையான தலைவன், என் பின்னால் அனைவரும் வாருங்கள்னு மக்கள்கிட்ட பேசுவீங்க. நீங்கள் மற்ற தானாகவே இன்றைக்கு எம்எல்ஏவாக இருப்பவர்களோ எம்பியாக இருப்பவர்களோ உங்கள் பின்னாடி இன்றைக்கி வந்து அணிதிரள்வாங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த வேலையை செய்யலை. அதுதான் இங்கே பிரச்சனை. இவர்கள் யாருக்கும் தன் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால தான் சரி போகிற வரைக்கும் போகட்டும், அடிக்கிற வரைக்கும் அடிப்போம், என்ன கிடைக்குதோ பார்த்துப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் இவர்கள் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் தன் மீது நம்பிக்கை இல்லாது, தன்னம்பிக்கை இல்லாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்பது நிச்சயமாக கிடையாது. இல்ல அதிமுக சார்ந்து சொல்றாங்கிறது இல்ல, அதிமுக சாராதவர்களும் இது போன்ற இயக்கங்கள் வந்து பலவீனப்பற்றக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய இல்லை. அவர்கள் தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 அணிகளில் எந்த அணி நான் பாஜகவுக்கும் எதிராகத்தான் நான் இருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற இந்த மதவாத போக்கெல்லாம் எதிராக நிற்கிறேன்னு இந்த 3 அணிகளில் ஒரு அணி எடுந்தால் அது ஒரு தனி வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காலில் விழுகிறதுல ஓட்டப்பந்தயம் இருக்கிற வரைக்கும் 3 அணிகளும் மக்களிடம் வலிமை பெறாது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.